வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டப்போகிற ரெசிபி வந்து பொங்கல். இதனால் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். பொங்கலுக்கு வந்து 250 கிராம் சிவப்பு பச்சை அரிசி எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய், தேங்காய் பால், கொஞ்சமாக உப்பு, 200 கிராம் சர்க்கரை, கொஞ்சமாக கஜு ஃப்ளம்ஸ் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து முதல்ல அரிசி அவியறதுக்கு அடுப்பில் வந்து தண்ணி வைப்போம். அரிசி அவியறதுக்காக தண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். வச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். இல்லைங்கன்னா தண்ணி வந்து கொதிச்சிட்டது. 1 கப் அரிசிக்கு வந்து 3.5 கப்பு தண்ணி விட்டுருக்கிறேன். தண்ணி கொதிச்சிட்டு அரிசியை போட்டு அவிய விடுவோம். இந்த கப்பால் அரிசி அளந்தனா அந்த கப்பால் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன் 3.5 கப்பு. வந்து அரிசியை போட்டுட்டு வடிவாக கலந்து விடுவோம். வடிவாக கலந்து போட்டு மூடி அவிய விடுவோம். நல்லா வந்து அரிசி அவியணும். கொஞ்ச நேரம் அவிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரிசி வந்து ஒரு அரைவாசி பதம் அவிஞ்சிட்டது. இன்னும் அவிய இருக்குது. இந்த டைமில் வந்து நான் கஜுவையும் ஃப்ளம்ஸையும் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு சின்ன சட்டி வச்சு அடுப்பு ஆன் பண்ணுவோம். கொஞ்சமாக நெய் விட்டுருக்கிறேன். நெய் வந்து சூடாகிடுது. இப்போ இதில் வந்து கஜுவை வந்து போட்டு பொரிச்சு எடுப்போம். இந்த கஜு வந்து ஏற்கனவே லேசாக வரைச்சிருக்குது. நான் திருப்பியும் வந்து நெய்யில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். லைட்டாக கலந்து விடுவோம். வந்து எரிய விடாமல் நல்ல வடிவாக பொரிச்சு எடுக்கணும். ஓரளவு நல்ல வடிவாக நிறம் வந்து மாறிட்டுது. ஒரு 1 நிமிஷத்தில் வந்து பொரிச்சு எடுப்போம். பாருங்க, ஃப்ளம்ஸ் வந்து பொரிஞ்சு கொண்டு வருது. பார்க்க தெரியும். கலர் வந்து மாறிட்டுது. நீ வந்து இதை வந்து இறக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஒரு 3/4 பதம் வந்து அவிஞ்சிட்டுது. இந்த டைமில் நான் வந்து சர்க்கரையும் சேர்த்து தான் அவிய விட போகிறேன். அப்போ தான் பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வந்து எடுத்து வச்ச சர்க்கரை எல்லாத்தையும் இதில் சேர்ப்போம். இதில் வந்து 200 கிராம் சர்க்கரை இருக்குது. நீங்கள் இனிப்பு கூட வேண்டாம், கூட சர்க்கரை போடலாம். நான் வந்து அளவான இனிப்புக்காக இவ்வளவு போட்டிருக்கேன். நீங்கள் சர்க்கரையில் மண் தெரிஞ்சால் நீங்கள் காய்ச்சிட்டு விடலாம். நான் ஏற்கனவே பாவிச்சு நான் இதில் வந்து மண் இல்லை, அதனால தான் நான் இப்படி கரெக்டாக போடுறேன் காய்ச்சாமல். வடிவாக கலந்து போட்டு நல்ல வடிவாக அவிய விடுவோம். இது வந்து இடக்கிட கலந்து விடுங்க. இப்போ வந்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கு பிறகு பார்ப்போம். அடுத்தது வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்க்கிறேன். நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டோம்னால் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுக்காகத்தான் வந்து நான் உப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். வடிவாக கலந்து போட்டு கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம். இது வந்து நீங்கள் அவிய விட்டீங்க என்றால் உண்மையாகவே உங்களோட பொங்கல் வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். கடைசியில் சர்க்கரை போட்டு அவிய விடாமல் முதலே சர்க்கரை போட்டு அவிய விடணும். நல்ல வடிவாக அவிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்படி வந்து சர்க்கரையோடு வந்து அரிசி அவிஞ்சிருக்கு. பாருங்க, தண்ணியெல்லாம் வற்றி கொண்டு வருது. இந்த டைமில் நான் வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூடவா தேங்காய் பால் வந்து சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லபடியாக கலந்து விடுவோம். இன்னும் கொஞ்சம் அரிசி வேக இருக்குது. இந்த தேங்காய் பால் வந்து விட்டு அவித டைமில் வந்து பொங்கல் வந்து நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துடும். தண்ணியாக இருக்கான்னு நினைக்காதேங்கோ. இது வந்து நல்ல வடிவாக அவிஞ்சு வரும்போது இறுகி வரும்.
பாருங்க பொங்கல் வந்து அவிஞ்சிட்டுது. அடுத்தது வந்து இல்லை பொரிச்சு வச்ச கஜு பிளம்ஸு நெய் 3 வந்து சேர்க்கிறேன். நீங்கள் வந்து விரும்பினா ஏலக்காயும் வந்து இதில் சேர்க்கலாம். நான் ஏலக்காய் தூள் சேர்க்கையில் நான் வந்து நெய் சேர்க்கிறேன், அதனால் ஏலக்காய் தூள் சேர்க்கையில் இப்போ வந்து கஜு பிளம்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு நல்லபடியாக கலந்து விடுவோம். பாருங்க எப்படி வந்திருக்கன்ட்டு பொங்கல் உண்மையாகவே நல்ல சூப்பராக வந்திருக்குது. நான் வந்து சாமிக்கு வந்து படைக்கிறதால டேஸ்ட் பண்ணி பார்க்கல, பிறகுதான் சாப்பிட்டு பார்ப்பேன். உண்மையாகவே நான் ஏற்கனவே இப்படி செய்கிறேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது. பாருங்க அது வந்து தண்ணியாக இருந்தது, இப்போ ஓகே ஆகிட்டுது. பாருங்க இப்படி வந்து அவிய திக்காக வரும். வந்து பொங்கலை வந்து உங்களுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு காட்டுறேன். இதில் வந்து ஒரு வாழையில வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். பாருங்க பொங்கலை நல்ல சூப்பராக வந்திருக்கு பொங்கல். இதே போல் நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எப்படி வந்திருக்கண்டு பொங்கல் நல்ல சூப்பராக வந்திருக்குது. இதே போல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி வந்ததுண்டு. உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெய் விட்டு பொங்கி இருக்கிறேன். நீங்கள் விரும்பினா இன்னும் கொஞ்சம் நெய் விடலாம். நான் வந்து வடவாத்தான் விட்டுருக்கிறேன். ஏலக்காய் புரண்டாலும் நீங்கள் போட்டு பொங்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.